ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய யூனிட் 1ல் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸை பாருங்கள். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் radii is option A, nitrogen greater than beryllium greater than boron. Option B, F minus less than O2 minus less than N3 minus. Option C, sodium less than lithium less than potassium. Option D, Fe3 plus less than Fe2 plus less than Fe4 plus. சரிங்களா? கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ரேடியை, இதுக்கான ரேடியஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு நார்மலாக தெரியும். இதுக்கான சொல்யூஷன்ஸ் பாருங்கள். இந்த கொஷின்ஸ்க்கு யாராவது ஆன்சர் தெரிஞ்சால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடியது நைட்ரஜன் கிரேட்டர் தென் பெர்லியம் கிரேட்டர் தென் போரான். நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை செக் பண்ணிகிட்டே வரலாம். கொஷின்ஸ் வந்து த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ரேடியை அப்படிங்கிறது நமக்கு சைஸ் அதிகமான ரேடியஸ் வந்து அதிகமாகும், சைஸ் குறைஞ்சா ரேடியஸ் வந்து குறையும். இது நார்மலாக நமக்கு தெரிஞ்சது. சரிங்களா? சைஸ் இன்க்ரீசஸ், ரேடியஸ் அப்படிங்கிறது நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்போ சைஸ் அதிகமாகும் போது ரேடியஸ் வந்து அதிகமாகும். சைஸ் டிக்ரீசஸ், ரேடியஸ் டிக்ரீசஸ் அல்லது ரேடியை டிக்ரீசஸ். நார்மலாக சைஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரேடியை. சரிங்களா? அப்போ சைஸ் அதிகமான ரேடியை அதிகமாகும், சைஸ் குறைஞ்சா ரேடியஸ் வந்து குறையும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு தெரியும். பெர்லியம் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த சொல்யூஷன்ஸ் ஏவுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். பெர்லியம், போரான் அண்டு நைட்ரஜன். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் பெர்லியம், போரான் அண்டு நைட்ரஜன். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் லெஃப்ட் டு ரைட். சரிங்களா? லெஃப்ட் டு ரைட் போகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ சைஸ் டிக்ரீஸ் ஆனால் ரேடியஸ் வந்து என்ன ஆகும்? நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்போ பெர்லியத்தை கம்பேர் பண்ணும்போது போரானுடைய சைஸ் ஸ்மாலர் சைஸ், போரானை கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜனுடைய சைஸ் வந்து ஸ்மாலர் சைஸ். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நைட்ரஜன் ஹேஸ் த மோர் சைஸ், அதாவது மோர் ரேடியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் வந்து இன்கரெக்ட். சரிங்களா? ஆர்டர் எப்படி இருந்திருக்கணும்? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு இருந்திருக்கணும்? நமக்கு பெர்லியம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, பெர்லியம், தென் போரான், தென் நைட்ரஜன். இதுதான் கரெக்ட் ஆர்டர். சரிங்களா? ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா, இப்போ இதில் 4 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த கொஷின்ஸுக்கான இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நைட்ரஜன், பெர்லியம், போரானுக்கான ரேடியஸ் ஆர்டர் இருக்குது. அதே மாதிரி F மைனஸ் O2 மைனஸ் N3 மைனஸுக்கான ஆர்டர். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதிலே 4 கொஷின்ஸ்க்கான ஆன்சரை வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்டடி பண்ணலாம். சரிங்களா? இது கொஷின் நம்பர் 1. ஸோ கொஷின் நம்பர் ஆப்ஷன் ஏவில் ஃபஸ்ட் ஒன் வந்து வரும். ஆப்ஷன் பியில் பாருங்கள், F மைனஸ் O2 மைனஸ் அண்டு N3 மைனஸ். சரிங்களா? இந்த மைனஸ் அப்படிங்கிறது எக்ஸஸ் சார்ஜ். சரிங்களா? அப்போ நமக்கு ஆனியான், அதாவது நமக்கு சிங்கிள் ஆனியான், அதாவது சிங்கிள் மைனஸ், டபுள் மைனஸ், 3 மைனஸ். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆக அவுட்டர் மோஸ்ட் செல்லில் என்ன ஆகும்? நமக்கு அதனுடைய சைஸ் வந்து அதிகமாக. ஒவ்வொரு எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது ஆர்பிட்டாலுடைய சைஸ் வந்து அதிகம். அப்போ நமக்கு அதாவது கேட்டியான் அண்ட் ஆனியானுக்கு ரேடியஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். நம்பர் ஆஃப் ஆனியான்ஸ் அல்லது நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீசஸ், ரேடியஸ் வந்து இன்க்ரீசஸ். பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீசஸ், ரேடியஸ் வந்து டிக்ரீசஸ். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக ப்ரியாரிட்டி என்ன ஆகுது? ஆர்டர் அதிகமாகுது. ஸோ ப்ரியாரிட்டி பார்க்கும்போது N3 மைனஸ், நெக்ஸ்ட்டு O2 மைனஸ் அண்டு F மைனஸ். இட் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ரேடியை. ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், N3 மைனஸ், O2 மைனஸ் அண்டு F மைனஸ். ஸோ இது வந்து கரெக்டான ஆர்டர். அப்போ N3 மைனஸ் தான் லார்ஜஸ்ட் சைஸ். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் வந்து B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்காக சி அண்ட் டியை வந்து செக் பண்ணாமல் விட வேண்டாம். பட் செக் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இதை கொஷின்ஸில் கேட்கும்போது அடுத்த டைம் இதெல்லாம் இன்கரெக்ட்னு கேட்டாங்கன்னா ACD அந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் வெரைட்டியான கொஷின்ஸை வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ சி ஆப்ஷன்ஸை வந்து செக் பண்ணுங்கள். சோடியம் லெஸ் தென் லித்தியம் லெஸ் தென் பொட்டாசியம். ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு டவுன் த குரூப் லித்தியம், சோடியம் அண்டு பொட்டாசியம். டவுன் த குரூப் வரும்போது, சரிங்களா, டவுன் த குரூப் குரூப்பில் வரும்போது என்ன ஆகும்? சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் வந்து என்னது? நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீசஸ், size will be increases. அப்போ
ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு? பொட்டாசியம் இஸ் த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இதில் ஆர்டர் பொட்டாசியம், தென் நெக்ஸ்ட் வரும்போது நமக்கு சோடியம், தென் லித்தியம். சரிங்களா, இதுதான் வந்து கரெக்ட் ஆர்டர். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பொட்டாசியம் ஓகே, பட் லித்தியம் அண்ட் சோடியம் வந்து மாறி இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த இன்கரெக்ட் ஒன். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் டி பாருங்கள். இந்த டியில் ஆல்ரெடி தெரியும், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீசஸ், சைஸ் டிக்ரீசஸ், ரேடியஸ் வில் பி டிக்ரீசஸ். சரிங்களா, அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது நமக்கு சைஸ்க்கான ஆர்டர் வந்து என்னது? நமக்கு Fe2+, Fe3+ அண்டு Fe4+. அப்போ ரேடியஸ் யாருக்கு அதிகம்? 4+ தான் நமக்கு ஆர்டர் வந்து யாருக்கு அதிகம்? 2+ தான் வந்து ரேடியஸ் அதிகம். நெக்ஸ்ட் வந்து 3+ அண்டு 4+. அப்போ 2+ தான் ரேடியஸ் அதிகம். ஏன்னா நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் வந்து இது லெஸ் கேட்டையான். அதை விட கம்பேர் பண்ணும்போது 3+ அண்டு 4+. அப்போ 4+ஆக இருக்கும்போது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆர்டர் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி Fe2+. இது எப்படி எழுதினாலும் சரி, ஆர் Fe4+ அண்டு Fe3+ அண்டு Fe2+. இது ரேடியஸுக்கான இப்படி எழுதினாலும் ஒன்று தான். சரிங்களா, அப்போ ரேடியஸ் யாருக்கு அதிகம் அப்படின்னா Fe2+க்கு அதிகம். யாருக்கு கம்மி அப்படின்னா +4க்கு, Fe4+க்கு அதிகம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆனியானுடைய சார்ஜ், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனால் சைஸ் டிக்ரீஸ் ஆகும், நமக்கு சைஸ் டிக்ரீஸ் ஆனால் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா, அப்போ இது அந்த கேட்டகரியை பொறுத்து இந்த கொஷின்ஸுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ரேடியை N3- ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, தென் O2-, தென் F-. சரிங்களா, இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த 4 கொஷின்ஸுக்கான இந்த 4 ஆப்ஷன்ஸுக்கும் நீங்கள் டீட்டெயில்டான ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியறது மூலிமா அந்த கொஷின்ஸுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ரெகுலராக நம்ம கிளாஸஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. யாருக்காவது ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.